വാസ്തവ വിരുദ്ധമായ വിവരങ്ങൾ പ്രചരിപ്പിച്ചാണ് ഇന്ന് കോൺഗ്രസ് പ്രതിഷേധ സമരം സംഘടിപ്പിച്ചതെന്ന് ബി.ജെ.പി. നേതാക്കൾ. 100 നാൾ തൊഴിൽ പദ്ധതി 125 നാളായി ഉയർത്തിയിട്ടുണ്ടെന്നും നരേന്ദ്രമോദി സർക്കാർ നടത്തിവരുന്ന വികസന പ്രവർത്തനങ്ങൾ നിറം കെടുത്തുന്നതിനാണ് കോൺഗ്രസ് ഇത്തരം സമരാഭാസം സംഘടിപ്പിച്ചതെന്നും നേതാക്കൾ പറഞ്ഞു. ബഹുമാനപ്പെട്ട മറയൂർ பொதுமக்களுக்கு வேண்டிയിട്ടുള്ള ஒரு காரியம், இன்னைக்கு நடந்தக்கூடிய இந்த காங்கிரஸ் பார்ட்டி இன்னைக்கு நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு போராட்டம் பண்ணாங்க. அது என்ன போராட்டம்னா அவங்களுக்கும் தெரியலை, வந்த ஜனங்களுக்கும் தெரியலை. அந்த மாதிரி ஒரு போராட்டம், அவ்வளோ ஒரு மட்டமான போராட்டம். அதாவது இது வரைக்கும் 100 நாள் வேலை வாய்ப்புங்கிறது 100 நாளாக இருந்தது. இன்றைக்கி மத்திய அரசு 125 நாளாக உயர்த்தியிருக்கு. அதுலேயும் கிட்டத்தட்ட 300 சம்திங் சம்பளமாக இருக்க போகிறது. அடுத்து 400 ரூபாய் உயர்த்துறதுக்கு இன்றைக்கி மத்திய அரசு தீர்மானம் பண்ணியிருக்கு. அதுவும் பிஜேபி அரசாங்கம். அதை மறிகடந்து செய்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க பேசுகிறது மறிகடந்துருச்சுன்னு சொல்லல. மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் பறிப்பாருங்கிற எண்ணத்தில் மக்களுக்கு அவ்வளோ நல்ல காரியம் செய்யணும்னு சொல்லி தான் இன்றைக்கி 125 நாளாக உயர்த்தியிருக்கு. இதில் வேலை பாதிக்கப்படுறது யாருக்குன்னு அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஸ்ட்ரீட் லைட் மூலயமா எல்லா காரியங்களையும் கண்காணிக்கக்கூடிய திட்டங்கள் இங்கே உருவாயிருக்கு. காரணம், வீட்டில் இருக்கிற மாமியாருக்கும் ஸ்கூலுக்கு போகிற பையனுக்கும் இல்லை அடுத்து கல்யாணம் முடிக்கக்கூடிய அடுத்த ஆளுகளுக்கும் இப்படி தான் இன்றைக்கி மறையூர் பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கு. அவங்களுக்கு வேண்டிட்டு பேர் போடுவாங்க, அதாவது வேலை செய்யாத அவங்களுக்கு. அப்படி வேலையே செய்யாத ஆளுகளுக்கு இனிமே சம்பளம் கிடைக்காது. வேலை செய்யக்கூடியவங்களுக்கு சரியான முறைக்கு இந்த பദ്ധதியில் சம்பளம் கிடைக்கும். கிராம പഞ്ചായത്തിലെ 100 ദിവസത്തെ ജോലിക്ക് വേണ്ടി ഇവിടെ ഒരു ആർപ്പാട്ടം ഉണ്ടായിരുന്നു, ഒരു കണ്ടൻ ആർപ്പാട്ടം. ധർണ നടത്തി വന്ന് കോൺഗ്രസ്സുകാർ. എന്നു പറഞ്ഞാലേ ഇപ്പം 100 ദിവസം പണി നമ്മുടെ ഭാരത പ്രഥമർ 125 ദിവസമായി ഉയർത്തിയിട്ടുണ്ട്. അതെ, നമുക്കറിയാം, ഇതിന് മുന്നേ നേരത്തെ പല കോടിയിലാണ് ഇതിനു വേണ്ടി നമ്മുടെ കേന്ദ്ര ഗവൺമെൻറ് കേരളത്തിനൊക്കെ സഹായിച്ചുകൊണ്ടിരുന്നത്. ഈ പൈസ ഇവർ വകമാറ്റി, ഏതാ തൊഴിലുറപ്പ് കൊടുക്കാതെ വകമാറ്റി വേറെ പണി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അതുകൊണ്ടാണ് ഇന്നേ ദിവസം മോഡിജി അവർ എല്ലാ സംസ്ഥാനത്തിലും എന്ന് പറഞ്ഞാൽ 60% കേന്ദ്ര സർക്കാരും 40% കേരള സർക്കാരും കൊടുക്കണം. അങ്ങനെയാണ് കൊണ്ടുവന്നേക്കുന്നത്. ശരിക്കും ജോലി എടുക്കണം, അവർക്കാണ് ശരിക്കും ഈ ശമ്പളം കിട്ടുന്നത്. ഇത് മഹാത്മാഗാന്ധി തൊഴിലുറപ്പ് പദ്ധതിയാണ് നേരത്തെ 100 ദിവസം പണി കൊണ്ടുവന്നത്. നമ്മുടെ കേന്ദ്ര സർക്കാർ ബി.വി.ജി. റാംജി എന്നൊരു പേരിലാണ് ഇത് அறிமுகப்படுத்தியிருക്കുന്നത്. 125 ദിവസം ഉയർത്തിട്ടുണ്ട്. இப்போ கொஞ்ச காலமாயிட்டு, இப்போ ஒரு 2-3 வாரமாயிட்டு பாரதிய ஜனதா பார்ட்டி கேந்திர கவர்மெண்ட்டுடைய நேதൃത്വத்தில் தொழிலுறப்பு பദ്ധதியை திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் வேலை திட்டமாக மாற்றியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ காங்கிரஸ் பார்ட்டியும் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ள முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா பார்ட்டி கொண்டு வந்த இந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் வேலை திட்டமாக மாற்றினதுனாலையும் இந்த பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி தான் இன்றைக்கி இங்கே உள்ள தொழிலாளிகளை மொத்தம் கொண்டு இங்கே பெரிய ஒரு சமர பரிபாடி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பேர் மாற்றம் செய்யப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். 2005 தொழிலுறப்பு பദ്ധதி கொண்டு வந்தப்போ வெறும் கிராமீண விகசன பദ്ധதின்ற இதில் தான் இந்த பேர் வந்துச்சு. 2009 தான் மகாத்மா காந்தி கிராமீண தொழிலுறப்பு விகசன பദ്ധதின்னு சொல்லி பேர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. இதுவரை இந்த தொழிலுறப்பு பദ്ധதிக்கு கிட்டத்தட்ட 8 முறை பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அப்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், பாரதிய ஜனதா பார்ட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே இருக்க பாவப்பட்ட ஜனங்களுக்கு வேண்டி வெறும் தொழில் மட்டும் கிடையாது பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய உத்தேசம். இங்கே கிராம மேகலைக்கு சிமெண்ட் ரோடு, அதே மாதிரி விவசாய மேகலைகளுக்கு இந்த குழி எடுத்து மண் அரிப்பை தடை செய்யறதுக்கு வேண்டி இங்கே மரம் நட்டு வளர்த்தல், அது மட்டும் இல்லாமல் நீர்ப்பாசன முறை, அதாவது தொழிலுக்கு இந்த மாதிரி உள்ள திட்டங்களை முன்னிறுத்தியாக்கும் இன்னைக்கு பாரதிய ஜனதா பார்ட்டி தொழிலுறப்பு பദ്ധதியை மென்மேலும் நல்ல ரீதிக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க.